அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சனி அமாவாசை. எப்பயுமே அமாவாசை நாள் சனிக்கிழமையில் வந்ததுன்னா அந்த நாளை நம்ம செய்யக்கூடிய சின்னதான நம்மளுடைய கடன் தீர்ப்பதற்கான முயற்சிகள் இருக்குது பார்த்திங்களா. அந்த முயற்சிகள் நம்ம என்ன செஞ்சாலுமே நமக்கு 100% வெற்றி தரும்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படி நாளைக்கு நம்ம செய்யக்கூடிய சின்னதான நம்ம வீட்டில் செய்யக்கூடிய தாந்திரிக பரிகாரங்கள் நமக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்குங்க. நம்முடைய குடும்பத்தில் நமக்கு ரொம்ப அந்த மெஜாரிட்டியான இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா கடன் பிரச்சனை தான். அந்த கடன் தீரணும் அப்படிங்கிறப்ப இப்படி நம்ம செய்யக்கூடிய எளிமையான அதுவும் கல்லுப்பு வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு அதீத சக்தி இருக்குது. அமாவாசை நாளில் இந்த பிரபஞ்சத்துடைய சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் கல்லுப்புங்கிறது மகாலட்சுமியோட ஒரு அம்சம். அப்படி நம்ம செய்கிறப்ப நம்ம வீட்டில் நல்லபடியாக தன ஆகர்ஷணம் நமக்கு நல்ல பணவரவு தரும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த கல்லுப்போட எளிமையான ஒரு பரிகாரங்கள் தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல பதிவுகளுமே உடனே வரும். இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். நாளை வந்திருக்கக்கூடிய சனி அமாவாசை, சனி பெயர்ச்சி, சூரிய கிரகணம். இந்த அற்புதமான நாளில் நம்ம செய்யக்கூடிய தாந்திரிக பரிகாரங்களுக்கு எப்பயுமே அதீத ஒரு சக்தி இருக்குங்க. ஏன்னா இந்த சனி இந்த அமாவாசையில் பிரபஞ்சத்துடைய சக்தி எப்பயுமே ரொம்ப அது வைப்ரேஷன்ஸ் நிறையா இருக்கும். அப்படி இருக்கப்போ நமக்கு இந்த கிரகணம் வருது, நமக்கு சனிப்பெயர்ச்சி வருது. அப்போ நம்முடைய கடன் தீர்ப்பதற்கான முயற்சிகள், நமக்கு கடன் ஏதாவது ஒரு வகையில் அடைக்கணும் அப்படின்னு சின்னதான ஒரு ஸ்டெப்பு நம்ம எடுத்து வச்சா கூட இது மாதிரியான தாந்திரிக பரிகாரங்களுக்கு ரொம்ப பவர் இருக்குது. அப்படி நாளைக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயம், அதாவது உப்பு முடிச்சு பரிகாரம். நம்ம கல்லுப்பை வச்சு அமாவாசை நாட்களில் நீங்கள் எந்த ஒரு பரிகாரங்கள் பண்ணாலுமே நமக்கு நல்லபடியான ரிசல்ட் வரும். ஏன்னா நமக்கு கல்லுப்புங்கிறது மகாலட்சுமியுடைய ஒரு அம்சம். அப்படி இருக்கிறப்ப இது மாதிரியான அமாவாசை நாட்களில் பண்ணி பாருங்கள். வீட்டில் கொஞ்சமாக நல்ல மாற்றங்கள், உங்கள் கடன் அடைவதற்கான அந்த வழிகள் ஏதாவது ஒரு நமக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் நமக்கு இது மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே நமக்கு வருமானங்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகள் கடவுள் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதை நம்ம மாதம் செய்கிறவங்களுக்கு நம்மளை கண்கூட பார்க்கலாம் நம்முடைய கடன்கள் அடைவதை. நாளைக்கு இதை நம்ம எப்போ செய்யணும் இந்த கல்லுப்பு பரிகாரம் கேட்டிங்கன்னா, அமாவாசை திதியானது நமக்கு வெள்ளிக்கிழமை ராத்திரி 7:25 மணிக்கு ஆரம்பித்து சனிக்கிழமை சாயங்காலம் 5:12 மணி வரைக்கும் இருக்குங்க. இடையில வரக்கூடிய அந்த கிரகண நேரத்தை தவிர்த்து, நீங்கள் ராகு காலம் எம்பங்கட்டம் நேரத்தை தவிர்த்து அமாவாசை திதி இருக்கிறப்ப எப்போ வேணாலும் இந்த முடிச்சு பரிகாரத்தை பண்ணலாம். நமக்கு அப்படி நாளைக்கு இந்த எல்லாருக்குமே தெரியும் உப்பு முடிச்சு பரிகாரம். இப்போ பார்க்காது, இது வரைக்கும் நாங்கள் இது வரைக்கும் செய்யவே இல்லைம்மா, நாங்கள் இப்போ தான் செய்ய போகிறோங்கிறவங்க அந்த தோழிகளுக்கான சின்னதான ஒரு விளக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சின்னதான ஒரு காட்டன் இல்லாட்டி சில்க் காட்டன் இல்லாட்டி சில்க் ஏதாவது ஒரு இந்த சின்னதான துணி எடுத்துக்கோங்க, பூஜைக்கான துணி. அந்த துணியில் கொஞ்சோண்டு கல்லுப்பு, இப்போ நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்துகின்ற கல்லுப்பு தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் இப்போ அசைவ உணவுகள் சமைக்கிறீங்க, அசைவ உணவுகள் சமைக்கிறப்போ அந்த கல்லுப்பை நம்ம கரண்டியில் போட்டு எடுப்போம், கையில் போட்டு எடுப்போம். ஒரு அவசரத்துக்கு நம்ம அதை கொஞ்சம் ஒரு மாதிரி எல்லாமே தொட்டு இப்படி பண்ணுறோம். அப்படி அதை மாதிரி இருக்கிறப்ப அந்த கல்லுப்பை மட்டும் நீங்கள் உபயோகப்படுத்த வேணாம். வேறு ஏதாவது பேக்கெட் தனியாக வாங்கி வச்சுருக்கீங்க, பூஜைக்கு வாங்கி வச்சுருக்கீங்கன்னா தாராளமாக அந்த கல்லுப்பை நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் ஒரே ஒரு பிடி கல்லுப்பு மட்டும் எடுத்தால் போதுங்க. இதில் நமக்கு 3 இல்லாட்டி 5 இந்த கருப்பு மிளகு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள், வேறு ஏதாவது நெகட்டிவ்ஸ் இதெல்லாம் போக்குவதற்காக 3 இல்லாட்டி 5 கருப்பு மிளகு எடுத்துக்கோங்க. சின்னதான ஒரே ஒரு குண்டு மணி தங்கம், ஏதாவது ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருக்க ஏதாவது உடஞ்ச மூக்குத்தியாக இருக்கலாம், உடஞ்ச திருகாணி ஏதாவது ஒன்று இருக்குது. அப்படி எங்கக்கிட்ட தங்கமே இல்லைம்மானா உங்கள்கிட்ட வெள்ளி இருக்குன்னா தாராளமாக வெள்ளி எடுத்துக்கலாம். இல்லாட்டி எதுவுமே இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெறும் உப்பு, மிளகு, ஒரே ₹1 நாணயம், இவ்வளோ தான் தேவைப்படும். ஏற்கனவே இப்போ நம்ம முடிச்சு கட்டியிருக்கிறவங்க பழைய உப்பை நல்ல தண்ணியில் நல்லா கரைச்சி விட்டுட்டு கால்படாத இடத்துல செடியில் நீங்கள் விட்டலாம். போன மாதம் உபயோகப்படுத்தின அதே அந்த நாணயம் எடுத்துக்கலாம். நம்ம தங்கத்தையோ வெளியே நீங்கள் எடுத்துக்கலாம். இவ்வளோ தாங்க. இதில் பச்சை கற்பூரம் நீங்கள் சேர்க்கலாம். வேறு ஏதாவது அவங்கவுங்களுடைய விஷயம். ஆனால் நமக்கு முக்கியமாக என்ன தேவைப்படுன்னு கேட்டிங்கன்னா, கல்லுப்பு, அந்த மிளகு, ₹1 நாணயம், சின்னதான ஒரு பொட்டு தங்கம். இதை மட்டும் வச்சு சின்ன ஒரு முடிச்ச மாதிரி கட்டி நீங்கள் உங்களுடைய வீட்டோட நிலைவாசலில் அந்த இடத்துல கரெக்டாக தொங்க விடணும். இவ்வளோ தான். ஏன்னா நிலைவாசலுங்கிற இடத்துல தான் நம்ம அது வழியாக தான் எல்லாருமே நம்ம வீட்டுக்குள்ளே வரவங்களாக இருக்கட்டும், வீட்டிலேருந்து வெளியில் போகிறவங்க
போகிறவங்களா இருக்கட்டும், நம்ம வீட்டு வாசல் வழியாக தான் வந்து போவோம். அப்படி இருக்கிறப்ப நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கெட்ட திருஷ்டிகள், கண் திருஷ்டிகள், கெட்ட எண்ணங்கள் இது எல்லாம் போகிறதுக்கும், நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே எப்பயுமே கல்லுப்பு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம கெட்டதெல்லாம் இது பண்ணி எடுத்துகிட்டு வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், நேர்மறை ஆற்றல்களை கொடுக்கும்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் நிலவாசலில் இப்படி நம்ம அந்த உப்பை வந்து கல்லுப்பு இந்த முடிச்சை வந்து கட்டுறப்ப நிச்சயமாக சொல்கிறோம், எப்படிப்பட்ட நம்ம கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த முடிச்சை கட்டிட்டு சுவாமி ரூமில் நீங்கள் வச்சிடணும். வச்சு நல்லா ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு நீங்கள் அது நிலவாசலில் கட்டணும். வாரம் எப்பெல்லாம் நீங்கள் உங்கள் சாமி ரூமில் தூப தீபம் சும்மா ஒரு ஊதுபத்தியாச்சும் நம்ம டெய்லி வைப்போமா இல்லைங்களா, அந்த ஊதுபத்தி எடுத்து அந்த நிலவாசலுக்கு இப்படி காமிங்க. இப்படி நம்ம செய்கிறதன் மூலமாக நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய வருமானங்கள், நமக்கு ஏதாவது பணத்தின் மேலே இருக்கக்கூடிய ஒரு தடைகள், வேறு ஏதாவது டிஸ்டர்பன்ஸு, வேறு ஏதாவது முட்டுக்கட்டைகள், நமக்கு ஒரு பிளாக்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த பிளாக் இருந்தால் கூட அந்த பிளாக்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும் இந்த கல்லுப்பு. அதனால தான் இப்படிப்பட்ட கல்லுப்பு பரிகாரங்கள் நம்ம அமாவாசை நேரத்தில் பண்ண சொல்கிறது. அதனால் நிச்சயமாக எதை செஞ்சு மறந்தாலும் சரி, இந்த கல்லுப்பு பரிகாரத்தை குடும்ப நன்மைக்காக, நம்ம கடன் தீர்வதற்காக தடவை செஞ்சு பாருங்களேன். அதுவும் சனிக்கிழமையில் வரப்போ நமக்கு எப்படிப்பட்ட கடனும் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் அடைப்பதற்கான அந்த வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சமும் நமக்கு இறைவனும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துருவாருங்க. அதே மாதிரி நம்ம இந்த கல்லுப்பு வச்சு நிறைய பரிகாரங்கள் இருக்குது. சிம்பிளான இன்னொரு பவர்ஃபுல் மெத்தடு, வீட்டில் மாற்றி பிரச்சனைகள், கண் திருஷ்டி இருக்கிறவங்க சின்னதான ஒரு கண்ணாடி பவுலில் ஒரே ஒரு கைப்பிடி கல்லுப்பு மட்டும் போட்டுக்கோங்க. கண்ணாடி பவுல் எடுக்கலாம், செரமிக் பவுல் எடுக்கலாம், இல்லாட்டி வீட்டில் அது ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் நம்ம சுவாமிக்கு வைக்கக்கூடிய அகல் விளக்குகள் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து ஒரே ஒரு கைப்பிடி கல்லுப்பு மட்டும் வச்சுட்டு உங்கள் ஹாலில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து மறைவான இடத்துல, அதாவது குழந்தைங்க கால் தட்டி விடாமல், நம்மளே தெரியாமல் விளக்கமாரெல்லாம் படாமல், அது மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல நம்ம கபோர்ட்ஸ், அதாவது தெரிகிற மாதிரி எங்கேயாவது ஒரு டிவி ஸ்டாண்டு ஒரு ஓரமாக, அது மாதிரியான ஒரு இடத்துல இந்த கல்லுப்பை வச்சுருங்க. ஒவ்வொரு மாதமும் இதே மாதிரி ஒரு அமாவாசை நேரத்தில் முன்னாடி ஏற்கனவே வச்சுருக்கக்கூடிய கல்லுப்பை எடுத்து நம்ம தண்ணியில் கரைச்சி விட்டுட்டு இப்படி திருப்பி வந்து ஒரு கல்லுப்பு இப்படி வைக்கணும். இப்படி வைக்கிறதன் மூலமாக நம்ம வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு நெகட்டிவ்ஸ், எதிர்மறை இது மாதிரிலாம் இருக்கிறது வந்து கண்டிப்பாக நமக்கு அது எல்லாமே வீட்டில் அந்த எதிர்மறை சக்திகள் எல்லாமே விலகி நல்லபடியான பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வீட்டில் இருந்துகிட்டே இருக்குங்கிறாங்க. அதனால தான் இப்படிப்பட்ட கல்லுப்பு வந்து இப்படி வைக்க சொல்கிறோம். அதனால் சின்னதான ஒரு டிப்ஸ் தான். அதே மாதிரி வீட்டில் வந்து நம்மளுடைய குழந்தைங்க இருக்காங்க, ரொம்ப கண் திருஷ்டியாக இருக்குங்கிறப்ப நாளைக்கு வந்து இந்த அமாவாசை நாட்டில் ஒரே ஒரு கைப்பிடி கல்லுப்பு மட்டும் எடுத்துட்டு குழந்தைங்களுக்கு நம்ம வந்து வலதுபுறம் 3 இடதுபுறம் 3 இப்படி திருஷ்டி சுற்றி போடுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி சுற்றி போட்டு அந்த உப்பை கூட தண்ணியில் கரைச்சி நீங்கள் விட்டுடலாம் அப்படி கால்படாத இடத்துல. இப்படி சிம்பிளான அந்த மெத்தட்ஸ் மூலமாக நம்ம வந்து கல்லுப்பு வச்சு நீங்கள் பண்ணி பாருங்கள். அதுவும் நாளைய தினம் அந்த அமாவாசை நாளில் நம்ம செய்கிறப்ப நமக்கு நல்ல கூடுதலான அந்த சனிக்கிழமையில் பண்ணுறப்ப நமக்கு ரெட்டிப்பு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள், ஆனால் இதற்குடைய பலன்கள், சக்திகள் ரொம்ப அதிகம். அதனால் கண்டிப்பாக நாளைக்கு இந்த விஷயத்தை நம்ம குடும்பத்துக்காக செய்யறதுக்கு மறக்காதீங்க. இந்த ஒரு பதிவு நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே கொடுக்கணுங்க. மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.